ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் வந்து நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்லீவ் டிசைன். நெக்குக்கு வந்து நம்ம என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆகட்டும், ஆரி ஒர்க் பண்ண குர்த்தி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணுங்கிற ஐடியா வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி பார்டர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்குக்கு வந்து ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ சேம் அதே பேட்டர்ன் தான். 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கொடுத்து ஸ்டோன் செயின் வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது ரவுண்ட் பீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம ஸ்டோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம வந்து அதுவும் வந்து நம்ம அந்த எட்ஜில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ்ஸில் நான் வந்து புட்டா டைப்பில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே கூட விட்டுருக்கலாம், பட் பிளெயினாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து புட்டாஸ் மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக அதுவே ஒரு டிசைன் மாதிரி நான் கொடுத்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் அந்த ட்ராப் வந்து கீழே பார்த்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றியுமே நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு லைன் அதே ஷேப்புக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து அந்த மேங்கோ டிசைன் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த உள்ளே வந்து அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒட்டிட்டு நீங்கள் அந்த லைட்டாக அந்த செயின் ஸ்டிச்சு இல்லை இந்த பீட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மேங்கோ ஷேப்புக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கிராண்டாக ஃபுல்லாகவே ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம அதுலேயே வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயே பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம லைனிங்கில் வந்து நார்மலாக எப்போவும் நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பட் இதில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது, நெக் வந்து கட் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து நாச்சஸ் எல்லாம் எங்கே போடணும், மெயின் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் தான். ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை சென்டர் வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்லேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணணும், லைனிங்லேயும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது சில்க் காட்டன் மேலே நம்ம வந்து லைனிங்கை போட்டு இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவை செப்பரேட்டாக வந்து கட் பண்ணுங்கள். ஒட்டுக்கா அப்படியே மடித்து போட்டு கட் பண்ணிடலான்னு பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அது வந்து முன்ன பின்ன வந்து மாறிடும், உங்களுக்கு சென்டர்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால் அதுக்கப்புறமா பேக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக சென்டர் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடமா பார்த்து ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு லைனிங் அது மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்கு வந்து கட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது தான். மீதி இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. பேக் நாட்டுக்கு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் வேஸ்ட் பெல்ட் வந்து இதுலேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே வேஸ்ட் பெல்ட்டுக்கு செப்பரேட்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வேஸ்ட் பெல்ட்டும் அந்த ஒரே 1 மீட்டர் கிளாத்லேயே நம்ம வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, வேஸ்ட் பெல்ட் இது எல்லாத்தையும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒர்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்ஸ் வந்து மெயினாக மார்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் சென்டரில் நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி.
லைனிங்லேயும் வந்து நாட்ச் வந்து போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஈவனாக ஃபோல்டு பண்ணி நாட்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலேயும் போடணும், பாட்டம்லேயும் வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்டர் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து கரெக்டாக அந்த நாச்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி, இந்த மார்க்கிங் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு குண்டூசி இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து மூவ் ஆகாத மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி வச்சுட்டு நம்ம அடிச்சிடுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே லைனிங் மேலே தான் ஸ்டிச் பண்ணுவோம் நார்மலாகவே வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா. ஆனால் நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து நீங்கள் தைக்கும்போது நீங்கள் எந்த மெட்டீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை அந்த பக்கமாக டேர்ன் பண்ணி போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு அது எப்படின்ட்டு காட்டுறேன். அதனால கீழே வந்து லைனிங் நகர்ந்துட்டா கூட நமக்கு வந்து தெரியாது. அதனால் நீங்கள் பின் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலே தான் தைக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி தைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைனிங் பக்கமே வச்சு தைச்சிங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தையலில் உள் பக்கமாக போயிடும். அதனால் இது இந்த மாதிரி திருப்பி போட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அவ்வளோவும் வெளியவே தெரியும், உள்ளே வந்து போகாது. அடுத்து வந்து இந்த மாதிரி லைனிங் மேலே ஒரு ஊசி அளவுக்கு கேப் விட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதை எப்பவும் போல் நார்மலாக நம்ம மேலே ஃபுல்லாக வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம தையல் போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி போடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படிமான தையல் வந்து இந்த ஓரத்தில் வந்து போட்டுக்கணும். இது எல்லாமே நீங்கள் தைச்சி முடிக்கிற வரைக்குமே சிங்கிள் கைட்லேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாமே தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைக்கணும் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும் போது மட்டும். மற்றபடி நார்மலாக நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸு மற்ற ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஓரங்கள்லேயும் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கு வந்து இந்த மாதிரி போடணும் இல்லை எப்படி போடணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதையுமே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.